விநாயகன் 54 மாண்புமிகு உறுப்பினர் எம்.ஆர். காந்தி மாண்புமிகு உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்க உள்ளேன். விடை: நாகர்கோவில் தொகுதியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தால் 31 முழுநேர நியாய விலைக்கடைகளும் 10 பகுதி நேர நியாய விலைக்கடைகளும் நடத்தப்படுகின்றன. தேவைப்படும் நேர்வில் பொதுமக்கள் நலன் கருதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அனுமதி பெற்றோ அரசின் அனுமதி பெற்றோ பகுதி நேர நியாய விலைக்கடைகள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி பொருட்கள் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஆதலால் நாகர்கோவில் தொகுதியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தால் நடமாடும் நியாய விலைக்கடைகள் அமைப்பதற்கான தேவை எழவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எம்.ஆர். காந்தி. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நடமாடும் கடைகள் நான் கேட்கிறேன்னு சொன்னா, சாதாரணமாக காலையில் ஏழைகள் வீடுகளில் இருந்து வேலைக்கு போயிடறாங்க. அந்த வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய சமயத்தில் இரவு 9 மணி 10 மணி ஆயிடுது. அதுக்கு பிறகு ரேஷன் கடைகளுக்கு குறிப்பிட்ட நாடுகளுக்கு போனால் அங்கே ரேஷன் பொருள் வாங்கக்கூடிய அளவில் கிடைக்கல. அதே மாதிரி வயதானவர்கள் ரொம்ப ரேஷன் கடைகளுக்கு போனால் அங்கே ரொம்ப நேரம் காவல் இருக்க வேண்டியது, அந்த பொருளை கிடைக்கல. அதனால அரசு நடமாடும் வாகனங்கள் மூலமாக அந்த தெருவில் குறிப்பிட்ட நாளில் கொண்டு கொடுத்தா வேலைக்கு போகக்கூடியவங்க, ஏழைகள், பாவங்கள், அதே மாதிரி வயதானவர்கள் அந்தந்த பகுதிகளில் காத்து நின்னாம அந்த ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதை மாண்புமிகு அமைச்சரவை மூலமாக தாங்கள் செய்திருக்கலாம் என்பதை வலியுறுத்தி கேட்டுள்ளேன். மாண்புமிகு அமைச்சரவை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் மக்கள் காலையில் வேலைக்கு போயிட்டு மாலையில் வந்தால் பொருட்கள் கிடைப்பது என்று சொல்கிறார். மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் கடைகள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே எங்காவது நகரும் நியாய விலைக்கடை திறக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் குறிப்பிட்டு சொன்னால் அதை திறப்பதற்கு அரசு பரிசீலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எம்.ஆர். காந்தி அவர்கள், நீங்க ராத்திரி 9 மணி 10 மணிக்கு வர்றாங்க, அதுக்கு வேலை போறவங்க எப்படி வருவாங்க? மில்லுக்கு வேலை போறவங்களுக்கு நைட்ல பகல தானே வாங்க முடியாது ரேஷன் கடையில. அவைத்தலைவர் அவர்களே, எங்களுக்கு தட்டாம்பளையில ஹிந்து காலேஜ் பக்கத்தில் ஒரு ரேஷன் கடை இருக்கு. அது புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருக்கு கோரிக்கை ஏற்று அந்த எங்கள் துறையினுடைய அலுவலர்களை அங்கே அனுப்பி கண்டிப்பாக தேவை ஏற்படின் அந்த கடை கட்டித்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம்.